எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு ஏற்றி வச்சேன் ஜோதி, அருள் பெறும் ஜோதி, எல்லாரையும் ஆதரிக்கும் அருள் பெறும் ஜோதி. நாங்கள் முதல்ல கஞ்சிக்கு பசிக்கு ஓடாந்து டீப்பு எடுத்துன்னு வந்து வரியில் நின்று ஐயா கிட்ட நாங்கள் கஞ்சி வாங்கி குடித்தோம். இப்போ எங்களுக்கு அந்த அருள் பெறும் ஜோதி எங்களுக்கு பசி ஆற்றிச்சு, நல்லா வச்சு சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், பெருசாக ஆகிட்டோம். நாங்கள் வாணிதாஸ் ஐயா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்தே ஆகணுன்னாரு பேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் பேசுகிறாங்க, நீ போய் சொல்லிட்டு வந்துடுங்க, ஆடக்கூடாதுன்னாங்க. முன்ன வச்ச காலம் பின்னால் வைக்கவே கூடாது. நம்ம 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி நம்ம ஆடியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மேடைக்கு வந்துச்சு. நாங்கள் நல்லா என்ன சொல்கிறாங்க, வேஷம் போட்டுன்னு வந்து அசிங்க போட்டுன்னு ஆடாது நிற்கிறாங்க அப்படி சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் அப்படி சொன்னேன். இதேமாரி நாங்கள் வார வழிபாட்டுக்கு நல்லா வரோம். அருள் பெறும் ஜோதி எங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறாரு, எந்த பஞ்சமும் கிடையாது, நல்லா மழை, எங்களுக்கு வேலை விட்டு நல்லா கிடைக்குது. அதேமாரி பாருங்கள், நான் ஊருக்கு போனேங்க எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன். சத்தியமங்கலத்துக்கு நேராக வந்து அருள் பெறும் ஜோதி ஜோதி சிவன் அருள் பெருமானே. எனக்கு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து அப்படியே சிவபெருமான் வந்து பஸ்ஸில் எனக்கு சீட்டில் என் கூட உட்காந்துன்னு வர மாரியே இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அன்றைக்கே, அருள் பெறும் ஜோதி நம்மளுக்கு விடலை கூட வராரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கண்டுபிடிச்சேன். அன்றைக்கி ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். அன்றைக்கி அகில் பாடினாங்க அங்கே. நான் அப்போ கொல்லியில் காவலுக்கிறேன். நைட்டில் பாட சொல்ல நல்லா தூங்குறேன், நல்லா நேரம் இருக்குது, அங்கே படிக்கிறாங்க. அப்படியே வந்து எனக்கு தன்னாரம் அந்த பாட்டு எனக்கு படிக்க தெரியாது, நான் மாட்டுன்னு பாடுறேன். என்னடா இந்த பாட்டு நமக்கு வராத பாட்டு நம்ம பாடுதே அப்படின்னு நான் நினச்சிட்டு அலண்டி ஏந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் பக்கத்தில் எங்களுக்கு அங்கே ஐனாரப்ப சாமி இருக்கிறாரு. இருந்தாலும் நான் ஐனாரப்பன் தான் இருக்கிறாரு, ஆனால் அருள் பெறும் ஜோதி பாட்டு வருதே அப்படின்னு நான் நினச்சி ஏந்து உக்காந்துன்னு இதை பாருங்க எங்கள் வீட்டுக்கார எழுப்பி இதை பாருங்க அருள் பெறும் ஜோதி அங்கே கோயிலில் பாடுறாங்க, ஆனால் இங்கே தன்னார எனக்கு பாட்டு வந்துது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் பாரு. சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் படுத்துக்கினேன். இப்போ வந்து என்னென்னா நல்ல மாதிரியாக நாங்கள் நடக்கிறோம், நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்குது. அந்தந்த ஊருக்கு வடலூருக்கு எல்லாத்தையும் கூட்டின்னு போகிறாரு, காட்டுறாரு, பார்க்குறோம். இந்த ஐயா புண்ணியத்தில் எங்களுக்கு எந்த குறையும் இல்லைம்மா. நாங்கள் வாரம் வரும், இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம், விட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இந்த வரத்துக்கு இந்த வேலை வாங்கிட்ட வேலை எங்களுக்கு விட முடியல. எப்படி மீறி இன்றைக்கி பாரு மத்தியானம் வந்தாங்க, ரேஷன் கடைக்கு வந்தேன், ரேஷன் கடைக்கு போகல, இப்படியே வந்துட்டு பாரு, நீ உள்ளே வந்துக்கிறேன்னா ஈத்து அந்த உள்ளே விட்டுருச்சு, துணி கட்டலாம் குளிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம உள்ளே தான் போகணும்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேன். அது மாதிரி எதனா அங்கே வரணும்னு முடிச்சா நான் கண்டிப்பாக வந்துடுவோம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி விட்டு வந்துடுவோம். ஏதாவது நல்லா அந்த அருள் பெறும் ஜோதி புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேங்க. இன்றிருந்தால் நாளையிலே எந்த மனம் செல்ல என்னோடைய மனசுலையும் உன்னோடைய கோட்டை வாயால் பாட போகிறேன் என்னோடைய பாட்டை, என் வாயால் பாட போகிறேன் உன்னோடைய பாட்டை. எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு ஏற்றி வச்சேன் ஜோதி, அருள் பெறும் ஜோதி, எல்லாரையும் ஆதரிக்கும் அருள் பெறும் ஜோதி, அருள் பெறும் ஜோதி. அழகு மலையிலே அமர்ந்திருப்பவரே உன்னை பாடாத நாள் இல்லையே, அருள் பெறும் ஜோதி உன்னை காணாத நாள் இல்லையே. அருள் பெறும் ஜோதி சொல்லி ஆனந்தம் பொங்கிடுமா, பாண்டுரங்கன் என்று சொல்லி பாவம் நீங்கிடுமா, எங்கள் பாவம் நீங்கிடுமா. மீனாட்சம்மா கோவிலிலே மனக்கோலமா, மீனாட்சம்மா கோவிலிலே மனக்கோலமா, இங்கே அருள் பெறும் ஜோதி கோயில் அன்னதானமா, இங்கே அன்னதானமா. சாப்பிட வந்த மக்களுக்கு இன்பந்தானமா, சாப்பிட வந்த மக்களுக்கு இன்பந்தானமா, இந்த ஏழைகளை கற்பவது ஜோதி தானமா, எங்கள் அருள் பெறும் ஜோதி தானமா.